இந்த படம் பண்ணக்கூடிய ஒரு ஆளா வந்து லோகேஷ் இருப்பார் கமல் நினைச்சதுனால அதுக்கான கதையை தயார் செய்ய சொன்னாரு. கதையை வந்து ரெடி பண்ணி வந்து லோகேஷ் வந்து கமல்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் கமலுக்கு வந்து கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. கமல் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு. ரஜினி கிட்ட போய் லோகேஷ் கதை சொல்றாரு. ரஜினி கிட்ட லோகேஷ் கதை சொன்னதுக்கு ரஜினி வந்து முழு கதையும் கேட்டுட்டு ரஜினி எந்த பதிலுமே சொல்லல. டெய்லர் ஆடியோ வெளியீட்டுல ரஜினியே சொல்லியிருப்பாரு, ஒரு நல்ல காப்பி கிடைக்குமான்னு நெல்சன் வந்தோன்னு கேட்டாரு. எங்கள் வீட்டில் என்ன நல்ல காப்பி நாங்கள் கொடுக்க மாட்டோமா அப்படின்னு ரஜினி நக்கலாக சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து கதை வந்து ரஜினிக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா இந்த நல்ல காப்பி வந்து ஒன்று கொடுப்பாரு. ரஜினி வழக்கமாக கொடுக்கறது தான். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு நல்ல காஃபி கொடுத்தாரு. லோகேஷ் கனகராஜ் சார் அப்படின்னாரு, ஓகே நம்ம மறுபடியும் மீட் பண்ணலான்னு சொல்லி அனுப்பிச்சார். அதாவது ஜெயிலர் 2 படப்பிடிப்பு நடந்தது. ஜெயிலர் 2 படப்பிடிப்புல சும்மா கேஷுவலாக பேசும்போது ரஜினி நெல்சன்கிட்ட கேட்குறாரு, அதாவது ஒரு நல்ல கதை தான் சொல்லுங்க நெல்சன், நானும் கமலை சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஏதாவது லைன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு. ஒரு 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து ஒரு சும்மா கேஷுவலாக ரொம்ப ரொம்ப கூலாக ஒரு லைன் ஒன்று சொல்கிறாரு. ரஜினிக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ரஜினி என்ன சொல்கிறாரு, சூப்பராக இருக்க இந்த லைனை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு என்ன நிலைமைன்னா நெல்சனும் தோல்வி கொடுத்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆனால் வந்து லோகேஷ் கனகராஜ் தோல்வி கொடுத்து ஏன் வாய்ப்பு மறுக்கப்படுது? லோகேஷ் கனகராஜ் தோல்வி கொடுத்து ஏன் வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னா, மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு அப்புறமா ரஜினி கமல் இணையற படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வந்து கூலி படம் ரிலீஸுக்கு முன்னாடி வந்தது. ஆனால் கூலி படம் வந்து எதிர்பார்த்த அளவு சரியா போகாதனால வந்து லோகேஷ் கனகராஜ் அந்த படத்துல இருந்து நீக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்தது. ரஜினிகாந்த் அவர்களே ஏர்போர்ட்ல பேசும்போது இதை உறுதிப்படுத்திட்டார், ஆமா இன்னும் டைரக்டர் வந்து முடிவாகலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து ஜெயிலர் வெற்றி கொடுத்த நெல்சன் தான் வந்து இயக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. உண்மைதானா சார்? அது முதல்ல ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்தை வந்து தயாரிக்க போகிறது யார் அப்படின்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல். அதுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ண போகிறது வந்து ரெட் ஜெயிண்ட். ஓகேவா? இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த படத்தை எடுக்க போகிறாங்க. இப்போ இங்கே தயாரிப்பு நிறுவனத்தில் மேக்சிமம் டிசிஷன் எடுக்கக்கூடிய ஆள், அதாவது ஒரு தயாரிப்பாளராக வந்து எல்லா விதமான டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல வந்து கமலஹாசன் இருக்கார். பட் கமலஹாசன் தயாரிப்பாளராக இருந்தால் கூட ரஜினியுடைய ஒப்புதல் இல்லாமல் எதுவுமே கமலஹாசனால் செய்ய முடியாது. இப்படி தான் இந்த சூழ்நிலை இருக்குது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கு வந்து இந்த ரஜினி கமல் இணைஞ்சு நடிக்கிற படத்தில் லோகேஷ் கனகராஜை இயக்குனராக கமிட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப விருப்பம். காரணம் என்னென்னா, கமலஹாசனுடைய லைஃப் கேரியர்லேயே விக்ரம் அது மிகப்பெரிய வெற்றி படம், அதிரிபுதிரியான வெற்றி படம், கலெக்ஷனை வந்து அள்ளி குமிச்சிச்சு. அதாவது வந்து எப்படி சொல்கிறது, தெரியாமல் மக்கள் நீதி மையங்கிற கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியிலையும் தோற்று அடுத்து சினிமா வாழ்க்கையும் போச்சு அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து விக்ரம் படத்தை வெற்றி படமாக்கி கொடுத்தாரு. அது வந்து பணத்தை அள்ளி குமிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் கமலஹாசனே தேஜஸ் ஆனார். அதாவது வந்து இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷ சினிமா வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா கமலஹாசன் முகத்தில் உண்மையான ஒரு சிரிப்பு, கலகலப்பாக எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்கே வந்துச்சு அப்படின்னா விக்ரம் வெற்றிக்கு அப்புறம் தான். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் லோகேஷ் கனகராஜை தான் இந்த படத்துக்கு இயக்குனராக கமிட் பண்ணணும்னு கமலஹாசன் ரொம்ப விருப்பப்படுறாரு. ஸோ 2 பேரும், அதாவது ரஜினி கமல் கிட்டத்தட்ட 46 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னும் போது 2 பேருக்கும் சமமான ஒரு கதை வேணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அதாவது இங்கே ரஜினிக்கும் கமலுக்கும் ஈக்குவலாக இருக்கணும் கேரக்டர்ஸு. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து 2 பேருக்குமே ரொம்ப ஈக்குவலாக இருக்கணும். இது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் என்னாச்சுன்னா ரஜினி ரசிகர்கள் கோவப்பட்டுருவாங்க. ரஜினி கம்மியாக இருந்துச்சுன்னா, கமலுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கமல் ரசிகர்கள் கோவப்பட்டுருவாங்க. ஸோ இதுக்கான கதை ஒன்று தயார் பண்ணுங்க அப்படின்னு லோகேஷ் கிட்ட வந்து கமல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த படமுமே பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் இணைஞ்சு நடிக்கிற இந்த படமே பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடியே பிளான் பண்ணது தான். அன்னைக்கு கமலஹாசனுக்கு வந்து கூட வந்து மகேந்திரன் ஒரு பார்ட்னர் வச்சிருந்தாரு. இந்த விஜய் டிவி மகேந்திரன் பார்ட்னராக வச்சிருந்தாரு. ஸோ விஜய் டிவி மகேந்திரன் பார்ட்னராக இருந்தால் நான் அந்த படம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு இதில் ஆதாயம் கிடைக்கும், உங்களுக்கு இதில் லாபம் கிடைக்கும்னு நான் பண்ணுறேன் அப்படின்னு ரஜினி சொல்லி அந்த படத்துல இருந்து அப்போ விலகிட்டாரு. இப்போ வந்து மறுபடியும் வந்து ரஜினி அதுக்கு நடிக்க சம்மதம் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தை வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆளாக வந்து லோகேஷ் இருப்பார்னு கமல் நினச்சதுனால அதுக்கான கதையை தயார் செய்ய சொன்னார். கதையை வந்து ரெடி பண்ணி வந்து லோகேஷ் வந்து கமல்கிட்ட சொன்னதுக்கப்புறம் கமலுக்கு வந்து கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. கமல் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு. ரஜினி கிட்ட போய் லோகேஷ் கதை சொல்கிறார். ரஜினி கிட்ட லோகேஷ் கதை சொன்னதுக்கு ரஜினி வந்து முழு கதையும் கேட்டுட்டு ரஜினி எந்த பதிலுமே சொல்லலை. நல்லா இருக்குன்னு சொல்லலை, நல்லா இல்லைன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. நம்ம ஜெயிலர் ஆடியோ வெளியீட்டில் ரஜினியே சொல்லியிருப்பாரு, ஒரு நல்ல காஃபி கிடைக்குமான்னு நெல்சன் வந்தோன்னு கேட்டாரு.
எங்க வீட்டில் என்ன நல்ல காஃபி நாங்கள் கொடுக்க மாட்டோமா அப்படின்னு ரஜினி நக்கலா சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து கதை வந்து ரஜினிக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா இந்த நல்ல காஃபி வந்து ஒன்று கொடுப்பார் ரஜினி, வழக்கமாக கொடுக்கறது தான். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு நல்ல காஃபி கொடுத்தாரு. லோகேஷ் கனகராஜ் சார் அப்படின்னாரு, ஓகே நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம்னு சொல்லி அனுப்பிச்சார். அதாவது கூலி படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ரிலீஸ்க்கு அப்புறம் நடந்தது. கூலி படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அந்த கதையெல்லாம் சொல்றாங்க. கூலி படம் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி பேச்சுவார்த்தை இருந்துச்சு, 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படம். ஸோ அப்போ வந்து லோகேஷ் பண்ணா நல்லா இருக்குங்கிற எண்ணங்கள் ரஜினிக்குமே இருந்துச்சு, கமலுக்கும் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ரஜினி வந்து கூலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூலியோட விமர்சனங்கள்லாம் ரஜினி வந்து உற்று நோக்கி பார்த்தார். அது என்ன அப்படின்னா படம் வந்து சரியா போகலைங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது நிறைய குளறுபடிகள், கதையிலே ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக், சீன் பை சீன் போட்டு. ஆமா, சீன் பை சீன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இடம் கொடுத்தீங்கன்னா கூட என்ன பண்றாங்கன்னா பிரிச்சு மேய்ஞ்சிடறாங்க. அந்த மாதிரி வந்து லோகேஷ் வந்து பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. கூலி படத்தை வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரஜினி பார்த்துட்டே இருக்கிறாரு. ரஜினி என்ன நினைக்கிறாரு, மறுபடியும் அதே மாதிரி ஆக்ஷன் கதை தான் வந்து லோகேஷ் வந்து ரஜினி சொல்லியிருக்காரு. ஸோ அதே டெம்ப்ளேட் கதையில நீ போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு ரஜினி வந்ததுனால பதில் சொல்லாமே இருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலையில் என்னன்னா ஜெயிலர் 2 படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. ஜெயிலர் 2 படப்பிடிப்புல சும்மா கேஷுவலா பேசும்போது ரஜினி நெல்சன்ட்ட கேட்கிறாரு, அதாவது வந்து ஒரு நல்ல கதை இருந்தா சொல்லுங்க நெல்சன், நானும் கமலும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஏதாவது லைன் வச்சிருக்கீங்களா அப்படின்னு. ஒரு 2 நாள்லயே பாத்தீங்கன்னா நெல்சன் வந்து ஒரு சும்மா கேஷுவலா ரொம்ப ரொம்ப கூலா ஒரு லைன் ஒன்று சொல்றாரு. ரஜினிக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ரஜினி என்ன சொல்றாரு, சூப்பரா இருக்க, இந்த லைனை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு என்ன நிலைமைன்னா நெல்சன் கிட்ட வந்து அந்த லைனை டெவலப் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ ஜெயிலர் 2 படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அது முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு படம் தயாராகி ரிலீஸ் ஆகிறதுக்கு அடுத்த ஆகஸ்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி இருக்கிற சூழ்நிலை இமீடியட்டா வந்து நெல்சனோட படம் வந்து ரஜினி நடிக்க முடியாது. ஸோ இந்த கேப்ல வேற ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ரஜினி முடிவு பண்ணிட்டாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினி லோகேஷை வந்து நிராகரிச்சிட்டாருன்னொன்னே கமலுமே பார்த்தீங்கன்னா அன்பறிவு படம், அது ஆல்ரெடி பிளான் பண்ண படம், அந்த படத்தில் நம்ம நடிக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. இப்போ நீங்கள் இந்த படத்துக்கு நெல்சன் உறுதி செய்யப்பட்ட இயக்குனரா அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து நெல்சன் பண்ணட்டும் அப்படின்னு ரஜினி சொல்லிட்டாரு. கமலுமே அதை ஒத்துக்கிட்டாரு. அந்த லைன் வந்து கமல்ட்டுமே நெல்சன் சொல்லிட்டாரு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா பீஸ்ட் படம் பண்ணார் இல்லையா, பீஸ்டுக்கு விஜய் வச்சு பண்ணார் நெல்சனு. அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியோட படம் வந்து முன்னாடியே கம்மிட்டா இருந்துச்சு ஜெயிலர். ஆனா பீஸ்ட் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சு பெரிய லெவல்ல ட்ரால் பண்ணாங்க. எப்படி இப்ப கூலியில வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து பெருசா வந்து வச்சு செஞ்சுட்டாங்களோ அதே மாதிரி பீஸ்ட் படம் வந்தப்போ பாத்தீங்கன்னா நெல்சனை வச்சு செஞ்சுட்டாங்க. அதாவது அந்த அளவுக்கு வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பீஸ்ட் படத்தை. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில சன் பிக்சர்ஸ் தான் வந்து ஜெயிலரை தயாரிச்சாங்க. சன் பிக்சர்ஸே ரஜினிட்டு சொல்றாங்க என்னன்னா, சார் இந்த மாதிரி வந்து பெரிய தோல்வி ஆயிடுச்சு நெல்சனுடைய படம், ஸோ நம்ம அடுத்து பண்ணலாமா அப்படின்னும் போது ரஜினி வந்து நெல்சனை கூப்பிட்டு நெல்சன் இந்த மாதிரி உங்கள் கதை வந்து ஓகே, ஆனால் அந்த கதையை வந்து சரி பண்ணி கொடுப்போம், பட்டி டிங்கரிங் பார்த்து சரி பண்ணி கொடுப்போம். KS ரவிக்குமார், சுரேஷ் கிருஷ்ணா, இப்படி முக்கியமான ஒரு சில இயக்குனர்கள் நான் வந்து ஒரு குழுவை அமைச்சு அவங்கக்கிட்ட நீங்கள் கதையை சொல்லுங்கள், அவங்க அந்த கதையை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு ஓகேனா நம்ம படம் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நெல்சன் என்ன சொல்லிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நம்ம பார்க்கலாம் சார், படம் நல்லா வரணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு. ஏன்னா பீஸ்ட் பெரிய தோல்வி, ஒருவேளை பீஸ்ட் பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தா இதுக்கு சம்மதிக்காம கூட இருந்திருக்கலாம். பீஸ்ட் பெரிய தோல்வி அடைஞ்சதுனால வந்து நெல்சன் என்னன்னா ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாக ஒரு முக்கியமான இயக்குனர்கள் KS ரவிக்குமார், சுரேஷ் கிருஷ்ணா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த படத்துடைய கதையை வந்து தயார் பண்ணி கொடுத்தாங்க. அதை வந்து நெல்சன் வந்து படமாக்குனாரு. அது மிகப்பெரிய வெற்றி படமாச்சு. ஸோ ஜெயிலர் அது வெற்றி படம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்ட் 2 நடிக்காத ரஜினி இப்போ ஜெயிலர் பார்ட் 2ல இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ரஜினிக்கு நெல்சன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. கூலாக கம்ஃபர்டபுளாக படத்தை எடுப்பாரு, அதே நேரத்தில் ஆக்ஷனும் இருக்கும், ரொம்ப வயலன்ஸ் இருக்காது நெல்சன் படங்கள்ல. ஸோ அதனால ரஜினி அந்த பேட்டர்னை விரும்புறாரு. இப்போ ஜெயிலர் படத்துல வயலன்ஸ் இருந்ததா சார்? ஜெயிலர் படத்தில் இருந்த வயலன்ஸும் நீங்கள் வந்து லோகேஷ் கனகராஜ் படத்தில் இருக்கிற வயலன்ஸும் கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். லோகேஷ் கனகராஜ் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு படி எக்ஸ்ட்ரீமாக போவார், நெல்சன் வந்து கொஞ்சம் பாயிண்ட் வந்து இப்போ கரெக்டாக இப்போ ஸ்டாப் பண்ணிடுவார் வயலன்ஸை. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து எப்படின்னா சார் ஆக்ஷனு, அந்த காமெடி, அந்த மசாலா, ஒரு 4 பாட்டு, அந்த மாதிரி என்டர்டெய்னிங்கான மூவி தான் இப்போ விரும்புகிறார் சமீபத்தில். ஸோ அப்படி ஒரு இயக்குனராக ஜெயிலர் இருப்பாருன்னா கமிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நெல்சன் பண்ணால் நல்லா இருக்கும்னு இப்போ ரஜினி நினைக்கிறாரு. இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சன் பிக்சர்ஸே வந்து பீஸ்ட் பட தோல்விக்கு அப்புறமா
நீங்க டேரக்டர் மாத்தனா மாத்திக்கோங்க ரஜினி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா ரஜினி பரவாயில்ல நெல்சனே பண்ணட்டும் சொல்லியிருக்காரு. நான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கூலி படமும் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனா ரஜினிகாந்த் தான் வந்து முதல் முறையா வந்து அனௌன்ஸ் பண்றாரு வேற டேரக்டர் தான் பண்ண போறாரு அப்படின்னு. நெல்சனும் தோல்வி கொடுத்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆனா வந்து லோகேஷ் கனகராஜ் தோல்வி கொடுத்து ஏன் வாய்ப்பு மறுக்கப்படுது அவருக்கு? லோகேஷ் கனகராஜ் தோல்வி கொடுத்து ஏன் வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னா, லோகேஷ் கனகராஜ் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துருச்சு. அதாவது வந்து பேன் இண்டியா படங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அமீர் கானை கூப்பிட்டு வந்து ஒரு கேமியோல நடிக்க வச்சது. அது வந்து ரஜினிகாந்தி தான் வந்து அமீர் கான் அந்த கேரக்டர்ல நடிச்சாரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம உபேந்திரா கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சது. இப்படி லோகேஷ் கனகராஜ் மேல நிறைய விமர்சனங்கள் வந்துருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா கதையில வந்து நிறைய லாஜிக் ஓட்டைகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிறைய ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து ரஜினிக்கு பெருசா உடன்பாடு இல்லை. எல்லாமே பார்த்துட்டு சரி அடுத்து தொடர்ந்து பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து ரஜினிக்கு இருக்கு. ரெண்டாவது வந்து ரஜினி வந்து இன்னைக்கு வந்து ஒரு கூல் கம்ஃபர்டபுள் ஆக்ஷன் மாதிரி ஆக்ஷன் இல்லாம காமெடி ஜாலியான படம் தான் பண்ண விரும்புறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது லோகேஷ் சொல்லியிருக்க கதை வந்து ஒரு ஹெவியான சப்ஜெக்ட். அது வந்து எப்படி சொல்றது மறுபடியும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் வந்து மறுபடியும் இன்னொரு படம் ஆக்ஷன் படம் பண்ண வேணாம்னு ரஜினி இப்போ நினைக்கிறாரு. கமல் தான் வந்து ப்ரொடியூசர் அப்படின்னாலும் ரஜினி எடுக்கிறது தான் இறுதி முடிவு அப்படின்னாலுமே நீங்க சொன்ன மாதிரி விக்ரம் மூலமா வந்து அவருக்கு ஒரு லைஃபே கொடுத்துட்டான்னு சொல்லலாம் கமலஹாசன் அவர்களுக்கு. கமலஹாசன் எப்படி வந்து கன்வின்ஸ் ஆனாரு லோகேஷ் கனகராஜ் வேணாம் அப்படின்னு? இல்லை சார், கமலஹாசன் கன்வின்ஸ் ஆகிறதெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை சார். இங்கே ரொம்ப முக்கியம் என்னன்னா இங்கே கமல் தயாரிப்பாளராக இருந்தால் கூட ரஜினியோட சம்மதம் வேணும். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ரஜினி ஒப்புதல் இல்லாமல் எதுவுமே கமலால் செய்ய முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினிக்கு ஒரு கதை பிடிக்கல அப்படின்னா கமல் வந்து அதை வேற வழி இல்லாமல் அதை விட்டு தான் ஆகணும். மறுபடியும் பிடிக்காத கதையை நீங்கள் பண்ணுங்கன்னு ரஜினி வந்து கம்பல் பண்ண முடியாது. அப்படி கம்பல் பண்ணால் ரஜினி வந்து டோட்டலாக ப்ராஜெக்ட்லேருந்தே நடிக்க மாட்டேன் அப்படின்னு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இன்னொரு விஷயம், இப்போ வந்து இன்னைக்கு நிலைமையில பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து அந்த கமல் ரஜினி இணைஞ்சு நடிக்கிற படத்தை இயக்குனராக பண்ணட்டும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இது ஜெயிலர் 2 உடைய வெற்றியை பொறுத்து தான் தீர்க்கமாக வந்து இது வந்து முடிவாகும். ஏன்னா டேக் ஆஃப் ஆகுதா இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறம் தான் நமக்கு தெரியும். இப்போ நம்ம வேற டேரக்டர் உள்ள வராரா வேற டேரக்டர் உள்ள வராரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இப்போ சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆரம்பத்துல இருந்து தொடர்ந்து சொல்லிட்டே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக டிசைன் பண்ணி அது வந்து டேக் ஆஃப் ஆகுமா அப்படிங்கிறதுலேயே நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு. இது வந்து எப்படின்னா நம்ம சொல்றது வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்கு. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கமல் ஒரு முடிவு எடுப்பாரு. கமல் ஒரு தனியான ஆளுமை. அவர் எடுக்கிற முடிவுகளுக்கு ரஜினி கட்டுப்பட மாட்டாரு, கட்டுப்பட விரும்பாமல் இருக்கலாம். ரஜினி எடுக்கிற முடிவுகள் வந்து கமலுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸோ இதுல வந்து நிறைய குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன, ரெண்டு பேருமே டாப் ஸ்டார்ஸா இருக்காங்க, ரெண்டு பேருமே சூப்பர் ஸ்டார்ஸா இருக்காங்க. ஸோ இந்த ஈகோ கிளாஸ்லாம் இதுக்குள்ள வரணும். என்னதான் நீங்க நண்பர்களா இருந்தாலும் தொழில்னு வரும்போது ஒரு படத்துல ஒன்னா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 46 வருஷங்களுக்கு கழிச்சு சேர்ந்து நடிக்கும் போது அந்த பிரச்சனைகள், அந்த ஈகோ கிளாஷ் எல்லாம் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள். ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் நெல்சனுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா, பீஸ்ட் பட தோல்விக்கு அப்புறமே பீஸ்ட் படம் வந்து ஒரு பிளானிங்கே இல்லை. அவர்கிட்ட வந்து அவருக்கு அவகாசம் கொடுக்கல கதையை ரெடி பண்றதுக்கு. சடனா வந்து இத்தனை நாள்ல நீங்க முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒர்க் பண்றதுக்கே வந்து படம் ஷூட் போறதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்றதுக்கு டைம் கொடுக்கல. இந்த மாதிரியான காரணங்களால தான் படம் மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சது. ஸோ இதனாலதான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருந்தது. அது உண்மைதானே? அதெல்லாம் சும்மா, அதாவது சப்பக்கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு இயக்குனர் அவருக்கு அந்த ஆளுமை இல்லாம பேசுற பேச்சு தான் இது. ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா இயக்குனர் நான் தான் காரணம்னு கொண்டாடுறீங்க. 50 கோடி சம்பளத்திலேருந்து 100 கோடியா தாவறீங்க. ஒரு படம் தோத்துருச்சுன்னா அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கிற தைரியம் உங்களுக்கு இல்லையா, திராணி உங்களுக்கு இல்லையா? இதை வந்து இன்னைக்கு சமீபத்தில் இருக்கிற இயக்குநர்கள்லாம் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம உதாரணமாக சொல்லணும்னா முருகதாஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். முருகதாஸ் என்ன சொல்றாரு, அதாவது வந்து தர்பார் படத்தினுடைய தோல்விக்கு ரஜினி அரசியல் போறாரு சீக்கிரம் முடிங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் தர்பார் படம் தோத்து போச்சுங்கிறாரு. அது காரணமே கிடையாது. ஒரு இயக்குனர் அந்த ஆளுமையோட எடுத்தா, நான் நினைக்கிறது எடுப்பேன் அப்படின்னு எடுத்தா அந்த தோல்வியெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் எப்படின்னா ஒரு படம் தோத்ததுக்கு அப்புறம் யார் மேலேயாவது பழியை தூக்கி போட்டுட்டு போற ஒரு விஷயம் தான் இது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மகேஷ் பாபு படமும் வந்து முருகதாஸ் தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சல்மான் கான் படம் தோத்துட்டாரு. அதுவும் தோத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, சல்மான் கான் வந்து குறித்த நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு வரல, அதனால தான் இந்த தோல்வி அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து ஏத்துக்கிற காரணமே கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜே நீங்க எடுத்துக்கங்களேன், பீஷ்னுடைய தோல்விக்கு எனக்கு நெருக்கடி கொடுத்தாங்க, எனக்கு வந்து சீக்கிரம் முடிக்க சொன்னாங்க, சீக்கிரம் முடிங்க அப்படின்னு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க.
அதனாலதான் என்னால வந்து சரியான படம் கொடுக்க முடியல அப்படின்னு லோகேஷ் கனகராஜுமே சொல்லியிருந்தாரு. சரி, நான் கேட்கிறேன், இப்போ வந்து அந்த படத்துக்கு உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க, ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்க நினைச்ச மாதிரி ப்ராடக்ட் எடுத்துட்டு வர முடியலன்னு சொல்லியிருக்கிறீங்க. கூலியில வந்து நீங்க வந்து கண்டிஷனே போட்டீங்க. என்ன கண்டிஷன் போட்டீங்க? இந்த படம் வந்து நான் வந்து ஓகேன்னு சொல்ற வரைக்கும் ரிலீஸ் டேட் பண்ணக்கூடாது, இந்த படம் நான் முழுசா ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணணும்னு ஒரு கண்டிஷனே போடுறாங்க. அதுக்கு சன் பிக்சர்ஸும் ஒத்துக்கிறாங்க, ரஜினியும் ஒத்துக்கிறாரு. அந்த கண்டிஷனே போட்டு எடுத்த படம் லோகேஷனுடைய முழு ஒப்புதலுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் தேதி டிசைட் பண்ணாங்க. ஸோ அந்த படம் எதுக்கு வந்து பெருசா போகாத படமாச்சு? சரி, இங்க நீங்க கோழி படத்தை பொறுத்த வரைக்கும் அது தோல்வி படமா வெற்றி படமா அப்படின்னா இது தோல்வி படம் தான். வணிக ரீதியா வெற்றி படம். காரணம் என்ன? ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரா இருந்ததுனால, ரஜினிகாந்த் அந்த படத்துல இருந்ததுனால அது ரஜினிகாண்டி ஓடிச்சு அந்த படம். ஆனா வந்து வணிக ரீதியா வெற்றி படம். ஆனா வந்து ஒரு சரியில்லாத ஒரு தோல்வி படம் தான். லோகேஷ் கனகராஜ் கேரக்டர்ல ஒரு எப்படி சொல்றது, வெற்றி படம் இல்லைன்னு நம்ம உறுதியா சொல்லலாம். அதுக்கு உதாரணமா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த லோகேஷ் கனகராஜ் உடைய படத்துல கேமியோ நடிச்ச அமீர் கான் என்ன சொன்னார்னா, அடுத்த வருஷம் ஆகஸ்ட்ல வந்து நானும் லோகேஷும் சேர்ந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் பண்ண போறோம்னு சொன்னாரு. அந்த ப்ராஜெக்ட் நின்று போச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சூர்யா வச்சு இரும்பு கை மாயாவின்னு ஒரு படம் பண்றதா இருந்துச்சு, அந்த ப்ராஜெக்ட் நின்று போச்சு. இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா ரஜினி கமல் 2 பேரும் நடிக்கிற படத்தை வந்து லோகேஷ் தான் வந்து இயக்க போறான்னு சொன்னாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து லோகேஷ் இல்லைங்கிறாங்க இப்ப. ஸோ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா லோகேஷனுடைய தோல்விக்கு தான் இதுக்கு காரணம். ஸோ லோகேஷ் தான் இதுக்கு முழு பொறுப்பு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பீஸ்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் சார் விஜயோடைய ஒரு படம் அப்படின்னும் போது அந்த படத்தை இயக்குற வாய்ப்பு கிடைச்சி அதை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது இயக்குனர் மேலே தான் தப்பு, விஜய் மேலே தப்பு இல்லை. எந்த படம் நடிச்சிங்கனாலும் அந்த படம் வெற்றி படமாகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நெல்சன் வந்து ஒரு மாலுக்குள்ளே வச்சுட்டு என்னமோ தீவிரவாதி வராங்க, அட்டாக் பண்ணுறாங்க, ஒரு தலைவனை ஒருத்தவங்களுக்கு காமிக்கிறாங்க, எல்லார் கையிலுமே AK-47 துப்பாக்கி சார். ஒரே ஒரு ஹீரோ விஜய் மட்டும் அந்த மாலுக்குள்ளே பூந்து எல்லாரையும் காப்பாற்றுறாரு. யாரை காப்பாற்றுறாரு? அந்த மாலுக்குள்ளே இருக்கிற கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்தவங்க, அது வந்து ட்ரெஸ் வாங்க வந்தவங்க, அந்த மாலில் சாப்பிட வந்தவங்க, இவங்களையெல்லாம் காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 300 பேரை வச்சுக்கிட்டு, ஒரு வில்லன் குரூப் ஒரு 20 பேரை வச்சுக்கிட்டு இந்த மாலை சுற்றி மாலில் ஒரு ரகசிய எக்ஸிட் இருக்கு, மாலில் ஒரு லிஃப்ட் இருக்கு, மாலில் ஒரு ரெடிமேட் கடைக்குள்ள தீவிரவாதி பூந்துட்டான், விஜய் போய் ஒரு AK-47 துப்பாக்கி டப்புன்னு சொல்றாரு, அவன் தீவிரவாதி வந்து டப்புன்னு சொல்றான். கடைசியில இவ்வளோ 2.5 மணி நேரம் படமும் முடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவும் அந்த தீவிரவாதி அந்த மாலுக்குள்ள குட்டி ஸ்பேஸ், அந்த மாலுக்குள்ள எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரியாம ஒளிஞ்சு விளையாடுறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனும் விஜயும் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே லேண்டிங்கில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் நிற்கிறாங்க, ஒருத்தர் மோதுறாங்க, அடிக்கிறாங்க, துப்பாக்கி சுடுறாங்க, செத்து போகிறாங்க. இது வந்து கதைன்னு எடுத்துக்கிட்டு இது வந்து எனக்கு வந்து நெருக்கடி கொடுத்துட்டாங்க, எனக்கு வந்து எப்படி சொல்றது, அதனால என்னால் சரியாக பண்ண முடியலை அப்படின்னு லோகேஷ் நெல்சன் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ஒரு படம் அது வெற்றி அடைஞ்சாலும் சரி, அது தோல்வி அடைஞ்சாலும் சரி, அந்த இயக்குனருக்கு தான் அந்த பொறுப்பு. அந்த திராணியும் தைரியம் அந்த இயக்குனர் வந்து இருக்கணும். நான் தோத்துருச்சு, நான் தான் பொறுப்பு, வெற்றி அடைஞ்சிருச்சு, நான் தான் பொறுப்புன்னு சொல்லணும். வெற்றியை கொண்டாடும் போது தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு தைரியம் இல்லாமல் போகுது? அது தப்பு. இந்த பக்கம் நீங்க லோகேஷ் எடுத்தீங்கன்னா இப்போ வந்து ரஜினி கமல் பண்ண போற படத்துக்கு 100 கோடி சம்பளம் அப்படின்லாம் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால வந்து கூலி படத்துல 50 கோடி சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து கைதி 75 கோடின்னு சொன்னாங்க. அதான் சார், அடுத்து கமிட்மெண்ட் ஆல்ரெடி கமிட்மெண்ட், ப்ரீவியஸ் கமிட்மெண்ட். அது எது? கைதி டூ வந்து கமிட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கைதி 2 கமிட்மெண்ட்ல இருக்கும்போது தான் அவர் வந்து விக்ரம் பண்றாரு, கைதி 2 கமிட்மெண்ட்ல இருக்கும்போது தான் மாஸ்டர் பண்றாரு, கைதி 2 கமிட்மெண்ட்ல இருக்கும்போது தான் லியோ பண்றாரு, இப்போ வந்து கூலியும் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ மறுபடியும் கைதி 2 நிறுவனம் தயாரிப்பாளர் கூப்பிட்டு இந்த படத்தை பண்ணுங்கன்னும் போது லோகேஷ் என்ன தெரியுமா டிமாண்ட் வைக்கிறாரு? 75 கோடி சம்பளம் கேட்கிறாரு. அதாவது ரஜினி படத்துக்கு 50 கோடி அது தாங்கும், ஓகே. ஆனா ஒரு கார்த்தி படத்துக்கு, கார்த்தி நல்லா நடிகர் தான், மாட்டுக்கிறதே கிடையாது. மார்க்கெட் கார்த்திக்குன்னு ஒரு வியாபாரம் இருக்கு, கார்த்திக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்குள்ளதான் வந்து கார்த்தி படத்தை வந்து எடுக்க முடியும், அதுக்குள்ளதான் கார்த்தி படத்தை பிசினஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி கார்த்தி வச்சு பண்ற படத்துக்கு 75 கோடி கொடுத்தாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயம்? ஏதாவது வந்து பொருள் இருக்காதுல்ல. இது வந்து நீங்க பண்ண ப்ரீவியஸ் கமிட்மெண்ட், நீங்க வந்து நியாயமா பாத்தீங்கன்னா குறைச்ச சம்பளத்தில் பண்ணி கொடுக்கணும். காரணம் என்னன்னா கைதி படமே உங்களுக்கு அந்த தயாரிப்பு நிறுவனம் தான் கொடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் போய் நீங்கள் 75 கோடி கேட்குறீங்க. ஏன் அப்படின்னா இதோட பெரிய ப்ராஜெக்ட் ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற ப்ராஜெக்ட், அதில் 100 கோடி சம்பளம். இப்போ என்னாச்சு? இப்போ மறுபடியும் கைதி 2 கோடிய நிறுவனத்துக்கு போய் ஓகே நம்ம கைதி 2 ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா வேற படங்கள் இல்லை.
ப்ராக்டிக்கல் உண்மை தான். ஒரு இயக்குனருடைய பெரிய வெற்றி அது வந்து அவர் தலையெழுத்தே மாற்றும். ஒரு இயக்குனருடைய பெரிய தோல்வி அதுவும் அவர் தலையெழுத்தே மாற்றும். இது இயக்குனருக்கு மட்டும் இல்லை, நடிகர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு எல்லாமே பொருந்தும். இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி 2 பண்ண போறாரு அடுத்து. அதுக்கு வந்து 75 கோடிலாம் அவங்க சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு சம்பளம் சொல்றாங்க, அந்த சம்பளத்துக்கு ஓகேன்னு ஒத்துக்கிட்டு பண்றாரு. ஸோ எப்படின்னா ஒரு வெற்றி படம் கொடுத்தாலும் தோல்வி படம் கொடுத்தாலும் இந்த ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்டுக்கு உரிய லிமிட்டேஷன்ஸ் என்ன, அதாவது வந்து இதுக்கு தான் இது இப்போ வியாபாரம் ஆகும் அப்படின்னா அதுக்குள்ள சம்பளம் கேட்டு நீங்கள் படம் பண்ணாதான் அது வந்து முறையாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வெற்றி தோல்வியை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 வெற்றி தோல்வி வச்சு தான் இந்த கமல் ரஜினி படத்தை நெல்சன் இயக்குவாரா அப்படிங்கிறது கூட தெரிய வரும். இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக தகவல் வரல, பொறுத்திருந்து பார்க்கலாம். ரஜினி கமல் இணையற படத்தை வந்து நெல்சன் இயக்குறாரு அப்படிங்கிறத உங்க நேரத்தை ஒதுக்கி பள்ளியோர் தகவல் எங்களோட மிக மிக்க நன்றி. நன்றி.